வணக்கம். கல்வியாண்டு 2024 மற்றும் 2025, பருவம் 2, வகுப்பு 5, அறிவியல், அலகு 1, பாடத்தலைப்பு உணவு. வினாவிடை 101 முதல் 139 முடிய. பார்ட் 4 வீடியோ. கேள்வி எண் 101. மாவுச்சத்து அல்லது கார்போஹைட்ரேட்டுகள் நிறைந்த உணவுகளை கூறுக. விடை: தேன், கரும்பு, பழங்கள், முழு தானியங்கள், காய்கறிகள், அரிசி. கேள்வி எண் 102. புரதச்சத்து நிறைந்துள்ள உணவு மூலங்களை கூறுக. விடை: வெடிகனி, பருப்பு வகைகள், காய்ந்த பருப்பு, சோயா பீன்ஸ், பச்சை இலை, காய்கறிகள், மீன், முட்டை, பால். கேள்வி எண் 103. வெடிகனி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை: லெக்யூம்ஸ். கேள்வி எண் 104. அனைத்து காலங்களிலும் உண்ணத்தகுந்த 2 கீரை வகைகளை பற்றி குறிப்பிடுக. விடை: பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் பசலைக்கீரை ஆகியவை அதிக ஊட்டச்சத்துக்கள் கொண்ட விலை மலிவான கீரைகள் ஆகும். இவற்றில் தாது உப்புக்கள், வைட்டமின்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் அதிக அளவு உள்ளன. கேள்வி எண் 105. சமையல் எரிவாயுவின் தன்மை பற்றி குறிப்பிடுக. விடை: சமையல் எரிவாயு எளிதில் தீப்பற்றக்கூடியது. இது கசிய ஆரம்பித்தால் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். சமையல் எரிவாயு உருளைகளை கையாளும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும். கேள்வி எண் 106. சமையல் எரிவாயு உருளையை எவ்வாறு வைக்க வேண்டும்? விடை: காற்றோட்டமான இடத்தில் சமதள தரையில் செங்குத்தாக வைக்க வேண்டும். கேள்வி எண் 107. சமையல் எரிவாயு உருளையை எவ்வாறு வைக்கக்கூடாது? விடை: சமையல் எரிவாயு உருளையை படுக்கை நிலையிலோ அல்லது தலைகீழாகவோ வைக்கக்கூடாது. கேள்வி எண் 108. சமையல் எரிவாயு அடுப்பை பற்ற வைக்கும் முன் எதனை தயாராக வைத்திருக்க வேண்டும்? விடை: லைட்டர் அல்லது தீக்குச்சி. கேள்வி எண் 109. எரிவாயு அடுப்பின் குமிழை எப்பொழுது திறக்கக்கூடாது? ஏன்? விடை: தீக்குச்சி அல்லது லைட்டரை பற்ற வைக்கும் முன் எரிவாயு அடுப்பின் குமிழை திறக்கக்கூடாது. ஏனென்றால் அது எரிவாயு கசிவிற்கு வழிவகுக்கும். கேள்வி எண் 110. எரிவாயு கசிவு ஏற்பட்டதும் உடனே என்ன செய்ய வேண்டும்? விடை: ஜன்னல் கதவுகளை உடனடியாக திறந்து வைக்க வேண்டும். கேள்வி எண் 111. எரிவாயு கசிவு ஏற்பட்டதும் செய்யக்கூடாதவை என்ன? ஏன்? விடை: எரிவாயு கசிவு சமையலறையில் ஏற்பட்டதும் மின் சாதனங்களை உபயோகிப்பதை சமையலறையில் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அது தீ விபத்திற்கு வழிவகுக்கும். கேள்வி எண் 112. எரிவாயு உருளையுடன் எதனை பயன்படுத்த வேண்டும்? விடை: தரமான வாயு அடுப்பு, கட்டுப்படுத்தும் சாதனம் மற்றும் தரமான வாயு குழாய்கள் ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். கேள்வி எண் 113. சமையல் எரிவாயு உருளையுடன் எதனை பயன்படுத்தக்கூடாது? ஏன்? விடை: தரமற்ற அடுப்பு கட்டுப்படுத்தும் சாதனம் மற்றும் வாயு குழாய்களை பயன்படுத்தக்கூடாது. ஏனெனில் அவை வாயு கசிவிற்கு வழிவகுக்கும். கேள்வி எண் 114. எத்தகைய கைகளால் மின் சாதனங்களை தொடக்கூடாது? ஏன்? விடை: ஈரமான கைகளால்
மின் சாதனங்களை தொடக்கூடாது, ஏனெனில் மின் அதிர்ச்சியை ஏற்படுத்தும். கேள்வி எண் 114. எத்தகைய கைகளால் மின் சாதனங்களை தொடக்கூடாது, ஏன்? விடை: ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடக்கூடாது, ஏனெனில் மின் அதிர்ச்சியை ஏற்படுத்தும். கேள்வி எண் 115. மண்ணெண்ணெய் எத்தகைய பொருள்? விடை: எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள். கேள்வி எண் 116. மண்ணெண்ணெயை எதன் அருகில் வைக்கக்கூடாது? விடை: எரியும் அடுப்பின் அருகில் வைக்கக்கூடாது. கேள்வி எண் 117. ஒருவர் மீது தீ பற்றிக் கொண்டால் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? விடை: கம்பளி அல்லது தடிமனான தரை விரிப்பானால் தீ பற்றியவரை மூட வேண்டும். அதாவது தீ பற்றிய நபரை மூட வேண்டும். கேள்வி எண் 118. மண்ணெண்ணெய் அல்லது பிற எண்ணெய்கள் தீப்பிடித்து கொண்டால் எதனை கொண்டு அணைக்க வேண்டும்? விடை: மணல். கேள்வி எண் 119. மரம் போன்ற திடப்பொருட்கள் தீப்பிடித்து கொண்டால் எதனை கொண்டு அணைக்க வேண்டும்? விடை: நீர். கேள்வி எண் 120. மின்சாதனங்கள் தீப்பிடித்தால் எவ்வாறு சரி செய்ய வேண்டும்? விடை: முதலாவது மின் சாதனங்களின் இணைப்பை அகற்றி பிறகு மின் இணைப்பையும் துண்டிக்க வேண்டும். கேள்வி எண் 121. தீயின் வகைகள் எத்தனை? அவை எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன? விடை: தீயின் வகைகள் 3. அவை முறையே வகை ஏ, வகை பி, வகை சி என்பவை ஆகும். கேள்வி எண் 122. ஏ வகை தீயை எவ்வாறு அணைக்கலாம்? விடை: நீர். கேள்வி எண் 123. பி வகை தீயை எவ்வாறு அணைக்கலாம்? விடை: கார்பன் டை ஆக்சைடு. கேள்வி எண் 124. சி வகை தீயை எவ்வாறு அணைக்கலாம்? விடை: கார்பன் டை ஆக்சைடு, சோடியம் பைகார்பனேட் போன்ற உலர் வேதிப்பொருட்கள் கொண்டு சி வகை தீயை அணைக்கலாம். கேள்வி எண் 122. ஏ வகை தீயை எவ்வாறு அணைக்கலாம்? விடை: நீர். கேள்வி எண் 123. பி வகை தீயை எவ்வாறு அணைக்கலாம்? விடை: கார்பன் டை ஆக்சைடு. கேள்வி எண் 124. சி வகை தீயை எவ்வாறு அணைக்கலாம்? விடை: கார்பன் டை ஆக்சைடு, சோடியம் பைகார்பனேட் போன்ற உலர் வேதிப்பொருட்கள் கொண்டு சி வகை தீயை அணைக்கலாம். கேள்வி எண் 125. ஏ வகை நெருப்பு எது? விடை: மரம் மற்றும் காகிதம் போன்றவை எரிவதால் உண்டாகும் நெருப்பு ஏ வகை நெருப்பாகும். கேள்வி எண் 126. பி வகை நெருப்பு எது? விடை: திரவ மற்றும் வாயு எரிபொருள் எரிவதால் உண்டாகும் நெருப்பு பி வகை நெருப்பாகும். கேள்வி எண் 127. சி வகை நெருப்பு எது? விடை: மின்சாதனம் மூலம் ஏற்படும் நெருப்பு சி வகை நெருப்பு எனப்படும். கேள்வி எண் 128. சிறிய அளவிலான தீ காயங்களுக்கு எவ்வாறு முதலுதவி செய்ய வேண்டும்? விடை: சிறிய அளவிலான தீக்காயம் பட்டால் அவ்விடத்தை குளிர்ந்த நீரில் வைக்க வேண்டும். கேள்வி எண் 129. தீக்காயங்களால் கொப்பளம் ஏற்பட்டால் என்ன செய்யக்கூடாது? விடை: தீக்காயங்களால் கொப்பளம் ஏற்பட்டால் அதனை குத்திவிடக் கூடாது. கேள்வி எண் 130. நெருப்பு எரிவதற்கு பயன்படும் காற்று எது? விடை: ஆக்சிஜன்.
கேள்வி எண் 131. நெருப்பு எரிவதை தடுக்க என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும்? விடை: எரிபொருளை நீக்க வேண்டும், காற்றோட்டத்தை தவிர்க்க வேண்டும், வெப்பநிலையை குறைக்க வேண்டும். கேள்வி எண் 132. மரம், காகிதம் போன்றவை நெருப்பால் எரிந்தால் அதனை அணைப்பதற்காக பயன்படுத்தும் தீயணைப்பான் எது? விடை: நீர். விடை: நீர். கேள்வி எண் 133. திரவ, வாயு எரிபொருட்கள் தீப்பிடித்தால் அதனை அணைக்க பயன்படும் தீயணைப்பான் எது? விடை: கார்பன் டை ஆக்சைடு. கேள்வி எண் 134. மின்சாதனம் மூலம் ஏற்பட்ட நெருப்பை அணைக்க பயன்படும் தீயணைப்பான் எது? விடை: சி வகை தீயணைப்பானான உலர் வேதிப்பொருட்கள் கொண்ட திட கார்பன் டை ஆக்சைடு மற்றும் சோடியம் பைகார்பனேட் என்பனவற்றை பயன்படுத்த வேண்டும். கேள்வி எண் 135. காலை உறக்கத்திலிருந்து விழித்து எழ வேண்டிய நேரம்? விடை: அதிகாலை 4 மணி. கேள்வி எண் 136. இரவு உறங்கச் செல்ல வேண்டிய நேரம் எது? விடை: இரவு 9 மணி. கேள்வி எண் 137. எப்பொழுது உணவு உண்ண வேண்டும்? விடை: பசித்த பின். கேள்வி எண் 138. எப்பொழுது உணவு உண்பதை தவிர்க்க வேண்டும்? இரவு 9 மணிக்கு மேல். விடை: இரவு 9 மணிக்கு மேல். கேள்வி எண் 139. உணவு பற்றிய பழமொழிகளை குறிப்பிடுக. விடை: உணவே மருந்து, பசித்தபின் புசி, கூழானாலும் குளித்து குடி, இளைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு. அவசர உணவு ஆரோக்கியத்தை கெடுக்கும், துரித உணவு துயரம் தரும், இயற்கை உணவே இதம் தரும். ஊன் உணவு உடலுக்கு வலு தரும், உயிர்களை கொல்லாமை வாழ்வில் நலம் பயக்கும். சீரகம் இல்லா உணவு சிறக்காது, கீரைகள் இல்லா உணவு ஆற்றல் பெருக்காது. நன்றி.